வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா பொங்கலை கொண்டாடுங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லாரும் பண்றதுதான் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் மெதுவடை பண்ண போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கலுக்கு எப்பயும் போல அரிசியை அலம்பிட்டு அந்த தண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாலும் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை விட்டுடலாம். நம்ம அரிசி அலம்பின தண்ணி இது. ஆமா, ஃபர்ஸ்ட் அலம்பி நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி 2 வாட்டி அலம்பி எடுத்துக்கோங்க. முதல் தண்ணியெல்லாம் எடுக்க வேணாம். ஒரு 2 வாட்டி அலம்பி தண்ணியெல்லாம் விட்டுருங்க. வெளியில தண்ணி அலம்பி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அலம்பி எடுத்துக்கோங்க இன்னொரு வாட்டி. 2 டம்ளர் விடுறேன். அரிசியை களைஞ்சிட்டு அந்த தண்ணியை விட்டுருக்கோமா, இப்போ பால் சேர்த்துக்கலாம். நாம இந்த பக்கம் பால் கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம வெண்பொங்கலுக்கு தான் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வெண்பொங்கல் பண்ண போறோம். அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். எப்பயும் போலதான் 1 கப் அரிசிக்கு ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு அலம்பி ரெடியா எடுத்து வச்சாச்சு. அதுவும் அரிசி களைஞ்சி அதுவும் ரெடியா எடுத்து வச்சாச்சு. பாசிப்பருப்பையும் அலம்பி ரெடியா எடுத்து வச்சாச்சு. இதுக்கும் 1 கப் அரிசி எடுத்திருக்கோம். அந்த 1 கப் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. சரியா? நான் சக்கரை பொங்கலுக்கு பாசிப்பருப்பு போட மாட்டேன். நீங்கள் பாசிப்பருப்பு போடுறதா இருந்தால் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் மிளகு, அப்புறம் சீரகம் கொதி வரட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெடி ஆகிறதுக்குள்ள நான் 1 கப் அரிசிக்கு ஒரு 3 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 2, 2.5, 3 அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அது கரைய விட்டுக்கலாம். வெண்பொங்கலுக்கு இந்த பக்கம் நல்லா கொதி வந்துடுது. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். இந்த பக்கம் பாசிப்பருப்பு ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு பாருங்க. 3/4. ஆமா, வெண்பொங்கலுக்கு பாசிப்பருப்பு வெந்திருக்கு. இப்ப அரிசியை சேர்த்துருவோம். இந்த பக்கம் சக்கரை பொங்கலுக்கு சாதம் நல்லா வெந்துடுது. இந்த பக்கம் வெள்ளைக்கரசலையும் நல்ல ஒரு கொதி விட்டுட்டேன். நான் நல்ல ஒரு கொதி வந்துடுது. அப்படியே சேர்த்துருவோம். நல்லா கலந்து சேர்ந்தாப்புல ஒரு கொதி வரணும். இது ஏலக்காய் 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காவை பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பச்சை கற்பூரம், ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம். அவ்வளோதான். அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து சேர்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருவோம். இப்போ சக்கரை பொங்கலில் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், உங்களுடைய சக்கரை பொங்கல் ரெடி. இந்த பக்கம் வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுது. அதுக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துடலாம். இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பையும் சேர்த்துருவோம். பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சு மட்டும் கொட்டிடலாம். இப்போ வெண்பொங்கலுக்கு தாளிக்க போகிறோம். மிளகு, சீரகம், அப்புறம் முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி,
கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்படியே வெண்பொங்கலில் சேர்த்துருவோம். மேலாக வந்து நல்லா நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்பொங்கலும் ரெடி. அடுத்தது நம்ம வந்து வடை தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து வடைக்கு மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது. எப்பயும் போல தான் நல்லா 1 கப்பு உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வந்து மாவு அரைச்சிருக்கோம். ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அரைச்சிங்கனாலே போதும். வடை எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துருவோம். இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறம் மெதுவடை பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து பொங்கலில் சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். Thank you.